தமிழகத்திலிருந்து நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க. ஓகே. பிளாக் பாடி ரேடியேஷன் இருந்து பார்க்கணும் இல்லையா? Black body radiation. We have so far not mentioned the wavelength content of thermal radiation. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா தெர்மல் ரேடியேஷன்ல வேவ்லென்த் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா? So far we have so far not mentioned the wavelength. Wavelength அப்படின்னா லாமிடான்னு சொல்லுவோம். Wavelength content of the thermal radiation. The important thing about thermal radiation at any temperature is that it is not of one or a few wavelength, but has a continuous spectrum from a small to the long wavelength. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாடிக்கும் ஒரு வேவ்லென்த் இருக்கும். அந்த வேவ்லென்த் ஸ்மால் ரேஞ்சில இருந்து லாங் வேவ்லென்த் வரைக்கும் என்ன ரேஞ்சில் வேணா இருக்கலாம். இட்ஸ் அ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றாங்க. ஃபைன். த எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் ரேடியேஷன் ஹவெவர் வேரிஸ் ஃபார் டிஃபரண்ட் வேவ்லென்த். ஓகே. ஸோ டிஃபரண்ட் வேவ்லென்த் இருந்துச்சுன்னா அதில் டிஃபரண்ட் எனர்ஜி கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிகர் 10.8 gives the experimental curves for radiation energy per unit area per unit wavelength emitted by a black body versus wavelength for different temperature. ஓகே. ஸோ வேற டெம்பரேச்சர்ல ஒரு பிளாக் பாடி எந்த மாதிரியான வேவ்லென்த்ல ரேடியேஷனை எமிட் பண்ணுது அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ரேடியேஷன் எனர்ஜி பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் வேவ்லென்த். ஒரு யூனிட் வேவ்லென்த்ல ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகுதுன்னு இங்க ஒரு வேல்யூ ஒய் ஆக்சிஸ்ல. எக்ஸ்ல என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா வேவ்லென்த் எழுதிருக்கோம் ஆம்ஸ்ட்ராங்ல 10,000 ஆம்ஸ்ட்ராங் 40,000 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விசிபிள் லைட்டுடைய ரீஜன் இங்க இருக்கு. ஓகேவா? ஆர்க்கு 3000 கெல்வினுக்கானது. தென் 6000 கெல்வின்ல சன்லைட்டுக்கான கிராஃப் இருக்கு. லேம்ப் ஃபிலமெண்ட் ஒரு பல்ப்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபிலமெண்ட் 20,000 கெல்வின் டெம்பரேச்சர் 2000 Kelvin temperature, 40,000 Armstrong wavelength இருக்குன்னு சொன்னாங்க. Energy emitted versus wavelength for black body at a different temperature. Okay. Notice that the wavelength lambda m for which energy is the maximum decreases with the increasing temperature. Temperature அதிகமாக்கும் போது எதுக்கு wavelength ரொம்ப கம்மியாகுது? The relationship between lambda m and T is given by what is known as Wien's displacement law. ஸோ டெம்பரேச்சருக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷனை கொடுத்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு சொல்றோம். லாமிடா எம் இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். த வேல்யூ ஆஃப் த கான்ஸ்டன்ட் வீன்ஸ் கான்ஸ்டன்ட் 2.9 into 10⁻³ m Kelvin. This law explains why the color of a piece of iron heated on a hot flame first becomes dull red, then reddish yellow, and finally white hot. ஸோ ஒரு இரும்பு ராட் எடுத்துக்கிறேன், சின்னதாக ஒரு இரும்பு துண்டு. அதை எடுத்துக்கிட்டு நான் ஹீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது டல்லாக ரெட் கலரில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரெட்டிஷ் எல்லோவாக மாற ஆரம்பிக்கும் இல்லையா? ஒரு கட்டத்தில் ஃபைனலாக எனக்கு என்ன ஆகிடும்னா ஒயிட் கலராகவே மாறிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. வீன்ஸ் லா இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எஸ்டிமேட்டிங் த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் செலஸ்டியல் பாடிஸ். ஸோ எல்லா செலஸ்டியல் பாடிஸும் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாடிஸுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றத இந்த வெயின்ஸ் லா மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. த மூன், சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ். அப்போ மூனுடைய சர்ஃபேஸ்ல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, சன்ல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, ஸ்டார்ல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றதெல்லாம் நம்ம வெயின்ஸ் லா மூலியமா தான், வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம், அதனுடைய சர்ஃபேஸ்ல இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு கால்குலேட் பண்றோம். லைட் ஃப்ரம் த மூன் இஸ் ஃபவுண்ட் டு ஹேவ் அ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி நியர் த வேவ்லென்த் 14 micrometer. By Wien's law, the surface of the moon is estimated to have a temperature of 200 Kelvin. Solar radiation has a maximum at lambda m is equal to 4753 Armstrong. Okay, solar radiationsலாம் பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் எல்லாமே எவ்வளோ இருக்குன்னா 4753 Armstrong wavelengthல இருக்குன்னு சொல்றாங்க. Fine.
திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வேவ் லென்த் இருக்கணும்னா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்னா அதுக்கு வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா படி 6060 கெல்வின் இருக்கணும். ரிமெம்பர், திஸ் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த சன், நாட் இட்ஸ் இன்டீரியர். ரொம்ப முக்கியமானது, சன்னுடைய சர்ஃபேஸ்ல தான் 6060 கெல்வின் இருக்கு. அதனுடைய இன்டீரியர் பார்ட்ல கோர்ல அவ்வளோ டெம்பரேச்சர்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா? சரி, சர்ஃபேஸ் ஃபினாமினன் தான் வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஓகே, fine. The most significant feature of the black body radiation curves in figure 10.18 is that they are universal. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் பாடி ரேடியேஷனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, இது ஒரு எர்த்ல இருக்கிற ஒரு சம் சாலிட் மேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் பாசிபிள், லிக்விட் மேட்டர்ஸ்க்கு மட்டும் தான் பாசிபிள் இல்ல, யூனிவர்சல். இந்த உலகம் முழுக்க, உலகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் ஃபுல்லாவே எல்லாத்துக்குமே, எல்லா பாடிக்குமே என்னால இதை என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும், அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்றாங்க. They depend only on the temperature and not on the size, shape or material of the black body. ஸோ ஒரு பிளாக் பாடி இருக்குன்னா, அந்த பிளாக் பாடி எந்த சைஸ்ல இருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு, அதனுடைய எந்த மாதிரியான மெட்டீரியலால அது மேடப் ஆனுச்சு, இது எதுவுமே பொறுத்து இல்ல, ஜஸ்ட் டெம்பரேச்சரை பொறுத்து தான் அங்க இருக்கக்கூடிய வேவ் லென்த் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. Attempts to explain black body radiation theoretically at the beginning of the 20th century spurred the quantum revolution in physics. ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன்ஸை பத்தி படிக்க ஆரம்பிச்சு அதனுடைய ரெவல்யூஷனா தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு ஒன்று படிக்கிறோம். சரியா? ஆஸ் யூ வில் லேர்ன் இன் லேட்டர் கோர்சஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐ மீன் சில கோர்சஸ்க்கு அப்புறம், சில சாப்டர்ஸ்க்கு அப்புறம் குவாண்டம் பிசிக்ஸ்னே ஒரு சாப்டர் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும் குவாண்டம்னா என்ன, குவாண்டம்கான ஃபார்முலா என்னன்னு, E is equal to h nu, பிளாங்க் குவாண்டம் தியரி எப்படி கொண்டு வந்தாங்க, இது எல்லாத்தையும் நம்ம படிப்போம். ஓகே, எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு பை ரேடியேஷன் ஓவர் லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ எனர்ஜி என்ன ஆகுதுன்னா, ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு லாங் ரேஞ்சுக்கு, லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது ரேடியேஷன் மூலியமா, வித்தவுட் ஏ மீடியம், தட் இஸ் இன் வேக்கம். வேக்கம்ல இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கன்வெக்ஷன் சொல்றோம், ரைட்? கண்டக்ஷன், இது கன்வெக்ஷன். சாரி, த டோட்டல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன், கன்வெக்ஷன், கண்டக்ஷன் இந்த ரெண்டுத்தையும் தவிர்த்து நம்ம ரேடியேஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். Okay, the total electromagnetic energy radiated by a body at absolute temperature T is proportional to its size. So electromagnetic energy மொத்தமா radiated by a body. ஒரு பாடி ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது அப்படின்னா, அதனால எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி எவ்வளவு தூரம் மொத்தமா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதனுடைய சைஸை பொறுத்தது. இட்ஸ் எபிலிட்டி டு ரேடியேட் கால்டு எமிசிவிட்டி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டு இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ முக்கியமா டெம்பரேச்சர் பொறுத்தது தான். அதே சமயம் அந்த ஆப்ஜெக்டுடைய, அந்த பர்டிகுலர் பாடியோடைய எமிசிவிட்டி எவ்வளோ இருக்கோ, எமிசிவ் ஃபோர்ஸ் கேப்பபிள் டு எமிட் ரேடியேஷன், அந்த எமிசிவிட்டி எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து எனக்கு என்ன இருக்கும், அதிகமாவோ இல்லை கம்மியாவோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றாங்க. For a body which is a perfect radiator, the energy emitted per unit time is given by. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ரேடியேட்டரா இருந்துச்சுன்னா, அந்த ரேடியேட்டர்ல இருந்து ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும். எனர்ஜி எமிட்டட் பர் யூனிட் டைம், ஒரு குறிப்பிட்ட டைம்ல, ஒரு செகண்ட்ல, ஒரு மணி நேரத்துல எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, H is equal to A sigma T power 4 அப்படின்ற அளவுக்கு எமிட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? எனர்ஜி எமிட்டட் பர் யூனிட் டைம் அப்படின்றது தான் ஹெச்னு சொல்லியிருக்காங்க. H is equal to ஃபார்முலா என்னன்னா A into sigma into T power 4. A என்றது ஏரியா and T is the absolute temperature of the body. Fine. This relation obtained experimentally by Stephen and later proved theoretically by Boltzmann is known as Stephen-Boltzmann law. Stephen-Boltzmann law. And the constant sigma is called Stephen-Boltzmann constant. So அந்த கான்ஸ்டன்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. ஏ ஏரியா, டீன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர், சிக்மான்றது என்ன அப்படின்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மன் கான்ஸ்டன்ட். And it has the value. Its value in SI unit is 5.67 into 10 power minus 8 W m power minus 2 K power minus 4. Okay, most bodies emit only a fraction of the rate given by equation 10.16. So இந்த ஈக்குவேஷன்ல எவ்வளோ எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சோமோ அதுல ஃப்ராக்ஷன் 1/2, 1/4, 1/3 அப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி தான் என்ன ஆகுதுன்னா ஒன்னுலயும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த பாடிஸ் எமிட் ஒன்லி ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேட். இந்த கிடைச்ச வேல்யூல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அளவுக்கு தான், ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேட் அளவுக்கு தான் அது எமிட் பண்ணுது. A substance like lamp black comes close to the limit. ஸோ இப்போ லேம்ப் பிளாக் எடுத்துக்கிட்டா அது நம்மளுக்கு ஒரு லிமிட் வேல்யூ தான் எமிட் பண்ணுன்னு சொல்றாங்க. லேம்ப் பிளாக் அப்படின்றது பிளாக் பாடி தான்.
ஓகேவா? தார் மாதிரி ரொம்ப ஹை விஸ்கஸ் லிக்விட். இருக்கிறதுலயே ரொம்ப ஹை விஸ்கஸ் பிளாக். One therefore define a dimensionless fraction E called emissivity and writes. So அப்போ dimensionless fraction அப்படின்ற ஒண்ணு நம்ம புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அவரு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கண்டுபிடிச்ச அதே ஃபார்முலால H is equal to A sigma into T square. இந்த ஃபார்முலால புதுசா நம்ம ஒரு ஃபேக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது என்னன்னா dimensionless fraction E which is called emissivity. So A E sigma T power 4 அப்படின்னு ஃபார்முலா மாத்தி எழுதுறோம். Here E is equal to 1 for a perfect radiator. ஒரு ரேடியேட்டர் பெர்ஃபெக்ட் ரேடியேட்டரா இருந்துச்சுன்னா கரெக்டா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணக்கூடியதா இருந்துச்சுன்னா அப்போ E உடைய வேல்யூ 1 இருக்கும். ஃபார் a tungsten lamp ஃபார் எக்ஸாம்பிள் E is about 0.4. ஸோ ஒரு டங்ஸ்டன் லேம்பே குண்டு பல்பா இருந்தாலும் சரி டியூப் லைட்டா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே நம்மளுக்கு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்குல்ல அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய லேம்ப்ல E வேல்யூ எவ்வளவுதான் இருக்குன்னா டைமென்ஷன்லெஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ எவ்வளவுதான் அல்லது எமிசிவிட்டி வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 0.4 தான் இருக்கு. 0.4 எமிசிவிட்டி இருக்கிறதே இவ்வளவு தூரம் எமிட் பண்ணுது light emitting diode மாதிரி. Okay. Thus a tungsten lamp at a temperature of 300,000 Kelvin and a surface area of 0.3 centimeter square radiates at the rate H is equal to 0.3 into 10 power minus 4 into 0.4 அதனுடைய emissivity value E value. Then 5.67 into 10 power minus 8 இது sigma value constant. Then into temperature எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3000 கெல்வின்ல கொடுத்துருக்காங்க. ஹோல் பவர் 4. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணா ஃபைனலா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 60W அப்படின்னு கிடைக்கும். ஃபைன். சாரி. ஓகே. A body at a temperature T with surroundings at a temperature Ts emits as well as receives energy. So Ts அப்படின்ற சரௌண்டிங் டெம்பரேச்சர் இருக்கு. T அப்படின்ற அப்சல்யூட் அந்த பாடியோட டெம்பரேச்சர் இருக்குன்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும்னா எமிட்டும் பண்ணும் as well as ரிசீவும் பண்ணும் இல்லையா? For a perfect radiator the net rate of loss of radiation energy is. ஸோ ஒரு ரேடியேட்டர் பெர்ஃபெக்டா இருக்குன்னா அது ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுன்னு சொன்னோம். அப்போ ரேடியேஷனை எமிட் பண்ணக்கூடிய ரேடியேட்டர்ல லாஸ் ஆஃப் ரேடியன்ட் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? அது ரேடியேஷனை எமிட் பண்றதுனால எவ்வளோ எனர்ஜியை லாஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டா H is equal to sigma A into T power 4 minus T power 4 S. So T power 4 அப்சல்யூட் டெம்பரேச்சர் பவர்ல ஆர்டர் 4 இருக்கு. ஓகே மைனஸ் அந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர் இருக்குல்ல அதை டிஎஸ்ன்னு எழுதிருக்காங்க. டிஎஸ் பவர் 4. ஓகே ஸோ அப்சல்யூட் அந்த பாடியோடைய அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கும் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸை வச்சு நம்மளால சொல்லிட முடியும்னு சொல்றாங்க. ஓகே ஐ திங்க் 2 or 3 people's in live. For a body with emissivity E the relation modifies as. So E என்ற emissivity இருக்கக்கூடிய பாடியா இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஃபார்முலா அப்படியே மாறி வரும். H is equal to sigma A மட்டும் எழுதாம E யும் சேர்த்து எழுதுறோம். E sigma A into T power 4 minus TS power 4. Okay. As an example, let us estimate the heat radiated by our body. ஓகே நம்ம பாடியில இருந்து ஹீட் எவ்வளவு தூரம் ரேடியேட் ஆகுது அப்படின்றத நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். சப்போஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ பர்சன்ஸ் பாடி இஸ் அபவுட் 1.9 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்மளுடைய ஹோல் பாடியிலையும் ஸ்கின் எவ்வளோ தூரம் இருக்கோ அது எல்லாத்தையும் சர்ஃபேஸ் ஏரியாவா மெஷர் பண்ணா சிலிண்டர் மாதிரி கை கால்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய எல்லாத்தையும் மெஷர் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.9 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் ஆஃப் அ ஹியூமன் பாடி நார்மலா எவ்வளோனா 1.9 மீட்டர் ஸ்கொயர். அது குண்டா இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சப்பையா இருக்கிறவங்களுக்கு எவ்வளோன்னு தனித்தனியெல்லாம் கேட்டுன்னு இருக்காதீங்க, சும்மா காமனா சொல்றோம். ஓகே and the room temperature is 22 degrees Celsius. Okay, the internal body temperature is as we know is about 37 degrees Celsius. So நம்ம பாடியோட internal temperature எவ்வளவு இருக்குன்னா 37 degrees Celsius இருக்கும். room temperature எவ்வளவுனா 22 degrees Celsius தான். the skin temperature may be 28 degrees Celsius say. நம்மளே அப்படி எடுத்துக்கிறோம். the emissivity of the skin is. so நம்மளுடைய ஸ்கின் உடைய emissivity E வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 0.97 கொடுத்திருக்காங்க for the relevant region of electromagnetic radiation. Okay, the rate of heat loss is. so electromagnetic radiation நடக்கும்பொழுது ஈன்ற எமிசிவிட்டி இருந்து அந்த பாடியோடைய ஸ்கின்னுடைய டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸா இருக்கு, பாடியோடைய இன்டர்னல் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ், சரௌண்டிங்ல 22 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கும்போது H உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.67 into 10 power minus 8 okay into 1.9 which is nothing but நம்ம பாடியோடைய ஏரியா A வேல்யூ 0.97 which is nothing but E value. Then 3014. So absolute temperature எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 273
ப்ளஸ் எவ்வளோ டெம்பரேச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க? 28 ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்? இல்ல 37. ஓகே. ஸோ இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. 301 மைனஸ் 295 பவர் 4. இதுதான் என்ன அப்படின்னா சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் 22. இது 22, இது 37 ஐ திங்க் ஸோ. இல்லை 28 ஆமாம் 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 28 ஸ்கின்னுடைய டெம்பரேச்சர். இது டி, இது டிஎஸ். சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் 22 டிகிரி செல்சியஸ். நம்ம ஸ்கின்னுடைய டெம்பரேச்சர் எவ்வளோனா 28 டிகிரி செல்சியஸ் நம்மளே எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 66.4 டபிள்யூன்னு கிடைக்குது. விச் இஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ரேட் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை த பாடி அட் ரெஸ்ட் 120 டபிள்யூ. ஓகே. நம்ம பாடி ரெஸ்ட்ல இருந்தால் அப்போ எவ்வளோ எனர்ஜி தான் ரேடியேட் ஆகும் அப்படின்னா 120 டபிள்யூ தான் ரேடியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. டு ப்ரிவென்ட் திஸ் ஹீட் லாஸ் எஃபெக்டிவ்லி பெட்டர் தேன் ஆர்டினரி கிளாத்திங். ஸோ சாதாரண துணியை போடுறதை விட சில துணிகளை போட்டு நம்ம ஹீட் லாஸை தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. மாடர்ன் அக்ரிட்டிக் okay arctic clothing has an additional thin shiny metallic layer next to the skin. so நம்ம ஸ்கின்னுக்கு மேல ஒரு தின்னா ஷைனியா இருக்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் லேயர் போடுறோம். அந்த லேயர் என்ன மாதிரியான கிளாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடர்ன் ஆர்க்டிக் கிளாத்திங் அப்படின்னு சொல்றாங்க. ARCTIC ஆர்க்டிக் கிளாத்திங். ஓகே. விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த பாடிஸ் ரேடியேஷன். அது என்ன பண்ணுன்னா பாடியோடைய ரேடியேஷனை திரும்ப பாடிக்குள்ளாரியே அனுப்பும், வெளியில போக விடாம தடுக்கும்னு சொல்றாங்க. சரியா? Fine. Darshini. Good evening, sir. Good evening. Okay. So finally, I got one person in a live. I think so. Newton's law of cooling. Okay. Black body radiation என்னன்னு பார்த்தோம். இப்போ Newton's law of cooling னு ஒன்று கொடுத்திருக்காங்க. We all know that hot water or milk when left on a table begins to cool gradually. ஆமா தானே? சுட தண்ணியோ பாலோ ஏதாவது ஒன்று சூடாக வச்சுட்டு டேபிள் மேலே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டா கண்டிப்பாக அது என்ன ஆகிடும்? ஜில்லுன்னு மாறிடும். அல்டிமேட்லி இட் அட்டைன்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங். கண்டிப்பாக அது என்ன பண்ணும்? சரௌண்டிங்குடைய டெம்பரேச்சர் தான் அட்டைன் பண்ணியிருக்கும். டு ஸ்டடி ஹவு ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் எ கிவன் பாடி கேன் கூல் ஆன் எக்ஸ்சேஞ்சிங் ஹீட் வித் இட் சரௌண்டிங். லேட்டஸ்ட் பர்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருள் சூடா இருக்குன்னா அது எவ்வளோ சீக்கிரமா நார்மல் டெம்பரேச்சர் அதாவது சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு வரும். அது ஹீட்டை லாஸ் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி ஒரு பாடி கூலா இருக்குன்னா அது எப்படி எவ்வளோ சீக்கிரம் ஹீட்டை சரௌண்டிங்ல இருந்து அப்சர்வ் பண்ணிட்டு நார்மல் டெம்பரேச்சர் அது சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா வரும். இதை நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. டேக் சம் வாட்டர் சே 300 ml இன் எ கலோரிமீட்டர் வித் ஏ ஸ்டிரர். ஸோ கலோரிமீட்டர் பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இல்லைனா இதுலேயே அடுத்த சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஓகேவா? தெர்மோ கெமிஸ்ட்ரி ஆர் தெர்மோ பிசிக்ஸ். ஸோ அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி ரே அண்ட் ஆப்டிக்ஸ் நடத்த சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்ல. எந்த லெசன் நடத்தலாம்னு பார்க்கலாம். சரி. ஸோ கலோரிமீட்டர்னு ஒன்று விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஹீட் கண்டென்ட். ஹீட் கெப்பாசிட்டி சிபி ஆர் சிவி இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா கலோரிமீட்டர் தான் கண்டுபிடிப்பேன். அது காஃபி கப் கலோரிமீட்டரா பாம் கலோரிமீட்டரா இதெல்லாம் பொறுத்து மாறும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் கான்ஸ்டன்ட் வால்யூமில். பட் கலோரிமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஹீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? in a calorimeter with a stirrer and cover it with a 2-holed lid. ஸோ ஒரு 2 ஹோல் இருக்கக்கூடிய ஒரு லிட் மூலியமா ரப்பர் கார்க் மூலியமா நான் கவர் பண்றேன். ஃபிக்ஸ் த ஸ்டிரர் த்ரூ 1 ஹோல். ஓகே, ஒரு ஹோல் வழியா நம்ம ஸ்டிரரை வச்சுட்டோம். ஃபிக்ஸ் ஏ தெர்மாமீட்டர் த்ரூ another ஹோல். இன்னொரு ஹோல்ல அந்த லிட்டுடைய இன்னொரு ஹோல்ல தெர்மாமீட்டர் வச்சிருக்கோம். மேக் ஷூர் தட் த பல்ப் ஆஃப் தெர்மாமீட்டர் இஸ் இம்மர்ஸ்ட் இன் த வாட்டர். ஸோ தெர்மாமீட்டருடைய கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, பல்ப் மெர்க்குரி மாதிரி ஒன்று சில்வர் கலர்ல இருக்கும். மெர்க்குரி தான் அது. சரி, அது அந்த வாட்டரை டச் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. இம்மர்ஸ்ட் இன் வாட்டர், அது தண்ணிக்குள்ளார மூழ்கி இருக்கணும்னு சொல்றாங்க. நோட் த ரீடிங்ஸ் ஆஃப் த தெர்மாமீட்டர். ஓகே, தெர்மாமீட்டர் ரீடிங்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. ரீடிங்ஸ் திஸ் ரீடிங் T1 இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங். ஓகே, இந்த ரீடிங் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சரௌண்டிங்கோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஹீட் த வாட்டர் கெப்ட் இன் த கலோரிமீட்டர் டில் இட் அட்டைன்ஸ் ஏ டெம்பரேச்சர் சே 40 டிகிரி செல்சியஸ். ஆரம்பத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர்னு கொடுக்கல, அது சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர். இப்போ அந்த கலோரிமீட்டர் என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஹீட் பண்ண சொல்றாங்க. எவ்வளோ டெம்பரேச்சருக்கு அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ற வரைக்கும், அபோவ் ரூம் டெம்பரேச்சர், தட் இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ்.
சரௌண்டிங் உடைய டெம்பரேச்சரை விட அதிகமா இருக்கணும்ன்றதுக்காக 40 டிகிரி ஹீட் பண்றோம். தென் ஸ்டாப் ஹீட்டிங் த வாட்டர் பை ரிமூவிங் த ஹீட் சோர்ஸ். ஹீட் சோர்ஸ எந்த ஒரு பர்னர் வச்சு பன்சன் பர்னர் ஏதோ ஒண்ணு வச்சு நான் ஹீட் பண்ணிருந்தேன்னா அதை வெளியில எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டார்ட் த ஸ்டாப் வாட்ச் அண்ட் நோட் த ரீடிங் ஆஃப் த தெர்மோமீட்டர் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ கரெக்டா 1 நிமிஷம் கழிச்சு 1 நிமிஷம் கழிச்சு 1 நிமிஷம் கழிச்சு என்ன டெம்பரேச்சர் இருக்கு, அல்லது 5 மினிட்ஸ் கழிச்சு 5 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் எவ்வளவு தூரம் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுது, இதை நோட் பண்ண சொல்றாங்க. சே ஆஃப்டர் எவ்ரி 1 மினிட். அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்டர்வல் டைம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அவங்களே 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் டைம் நோட் பண்ண சொல்றாங்க. ஐ மீன் 60 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு தூரம் டிராப் டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்டிரிங் ஜென்ட்லி வித் த ஸ்டிரர். ஸோ ஸ்டிரரை வச்சு ஜென்டிலா ஸ்லோவா என்ன பண்ணணும்னா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கும். அப்போ இன்னும் சீக்கிரமா கூல் ஆகும்ல. கண்டினியூ டு நோட் த டெம்பரேச்சர் T2 ஆஃப் வாட்டர் till it attains a temperature of about 5 degrees Celsius above the surroundings. ஸோ சரௌண்டிங் உடைய டெம்பரேச்சர் எவ்வளோன்றதை நம்ம முன்னாடி மெஷர் பண்ணியிருப்போம், T1 அப்படின்னு சொல்லிட்டு. சரௌண்டிங் உடைய டெம்பரேச்சரை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமா எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குமோ அது வரைக்கும் 1 மினிட்டுக்கு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? தென் plot a graph by taking each value of the temperature. Del T is equal to T2 minus T1. So T2 ன்றது என்னன்னா ஹீட் பண்ணிட்டு 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் டெம்பரேச்சர் டவுன் ஆகிற வேல்யூஸ். T1 ன்றது இனிஷியல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர். இதில் இடத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் டெல்டின்னு சொல்றாங்க. அலாங் த y axis and the corresponding value of T along x axis. ஓகே, T உடைய வேல்யூ x axisல, டைமை x axisலயும் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா அதை y axisலயும் எடுத்துக்கிட்டு அதுக்கு கிராஃப் வரைகிறாங்க. we get a curve. ஸோ ஒரு கர்வ் கிடைக்குது. அதில் சில பாயிண்ட் மேலேயோ கீழேயோ கொஞ்சம் நகர்ந்துருக்கு, அதையும் அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரே பாயிண்ட்ல கொடுக்காம சில இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும் கொஞ்சமா. ஓகே, டீவியேஷன்ஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வச்சு இது எல்லாத்தையும் சொல்றாங்க. From the graph, you can infer how the cooling of hot water depends on the difference of its temperature from the surroundings. So, இந்த கிராஃப் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு கூலிங் வாட்டர் எப்படி டெம்பரேச்சர் சரௌண்டிங்ல இருக்கிற டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி நார்மல் டெம்பரேச்சருக்கு வருது. You will also notice that initially the rate of cooling is higher and decreases as the temperature the body falls. ஸோ இந்த கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா ரொம்ப வேகமா குறையுது இது வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஹரிசாண்டலா மாற ஆரம்பிக்குது. அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா குறையுதுன்னு அர்த்தம். ஸ்டார்டிங்ல ரொம்ப வேகமா டெம்பரேச்சர் குறையுது, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த வேர்ட்ஸை சொல்லியிருக்காங்க. The above activity shows that a body loses heat to its surrounding in the form of heat radiation. ஸோ இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பாடி எப்பயுமே அது அந்த பாடி கிட்ட இருக்கிற ஹீட்டை சரௌண்டிங்ஸ்க்கு எப்பயுமே ரேடியேஷன்ஸ் மூலியமா எமிட் பண்ணும். The rate of loss of heat depends on the difference in temperature between the body and its surrounding. சரௌண்டிங் இருக்கிற டெம்பரேச்சருக்கும் அந்த பாடிக்கு இருக்கிற டெம்பரேச்சருக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸை பொறுத்து தான் அது எவ்வளவு வேகமா ஹீட்டை லாஸ் பண்ணணும் அல்லது ஸ்லோவா லாஸ் பண்ணணும்ன்றது முடிவாக போகுது. சரௌண்டிங் உடைய டெம்பரேச்சருக்கும் சிஸ்டமுடைய பாடியோடைய டெம்பரேச்சருக்கும் ரொம்ப அதிகமான வித்தியாசம் இருந்தா அப்ப டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்டா கீழே டவுன் ஆகும். ஓகேவா? கொஞ்சமா தான் வித்தியாசம் இருக்குன்னா ஸ்லோவா தான் டிக்ரீஸ் ஆகும். நியூட்டன் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஸ்டடி இன் த சிஸ்டமேட்டிக் மேனர் த ரிலேஷன் பிட்வீன் த ஹீட் லாஸ்ட் பை அ பாடி இன் எ கிவன் என்க்ளோசர் அண்ட் இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி எவ்வளவு தூரம் ஹீட்டை லாஸ் பண்ணுது சரௌண்டிங்கை பொறுத்து, சரௌண்டிங்குடைய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அதை பொறுத்து ஒரு சிஸ்டம் எவ்வளவு தூரம் ஹீட்டை லாஸ் பண்ணுது அப்படின்றத நியூட்டன் தான் சிஸ்டமேட்டிக்கா கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், த ரேட் ஆஃப் லாஸ் ஆஃப் ஹீட் மைனஸ் dq by dt. ஸோ Qன்றது ஹீட், dq அப்படின்னா சேஞ்ச் இன் ஹீட் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சாரி, ஸ்மால் டி அப்படின்னா டைம், கேபிட்டல் டினா தான் டெம்பரேச்சர். dq by dt அப்படின்னா சேஞ்ச் இன் ஹீட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். மைனஸ்னு ஏன் சார் போறாங்கன்னா இட் டிக்ரீசஸ், ரைட்? டைம் ஆக ஆக ஹீட் என்ன ஆகுது, கம்மி ஆகுது, அதனால மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. minus dq by dt of the body is directly proportional to the difference of temperature del T. So minus dq by dt எதுக்கு directly proportional? T2 minus T1 க்கு directly proportional சொல்றாங்க. இந்த proportionality remove பண்ணிட்டு equal to போறதுக்கு நான் ஒரு constant apply பண்ணுவேன். அந்த constant தான் இங்க k ன்னு கொடுத்திருக்காங்க. is a positive constant depending upon the area and nature of the surface of the body. So நான் எந்த பாடி எடுத்துக்கிறோம் அந்த பாடியோட சர்ஃபேஸை பொறுத்தும் அதனுடைய நேச்சர்ஸை பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் k உடைய வேல்யூ மாறும்னு சொல்றாங்க. ஓகே, இங்க நான் அந்த லைனை படிக்கிறோம். The law holds good only for small difference of temperature. இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எதுக்கு மட்டும் தான் பாசிபிள்னா, கொஞ்சமா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பாடிஸ்ல மட்டும் தான்
it is applicable. Also, the loss of heat by radiation depends upon the nature of the surface of the body and area of the exposed surface. We can write. So, அதனால தான் இதை எழுதியிருக்காங்க. இதை ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு இல்ல. Suppose a body of mass m and a specific heat capacity s is at a temperature T2. So, specific heat capacity s ன்னு சொல்றாங்க, பாடியோடைய மாஸ் m ன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பாடி எனக்கு T2ன்ற டெம்பரேச்சர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. Let T1 be the temperature of the surrounding. T1ன்றது என்னதுன்னா சரௌண்டிங் உடைய டெம்பரேச்சர். If the temperature falls by small amount dT2, அதாவது T2ன்ற டெம்பரேச்சர்ல இருந்து T1 வரணும். ஆனா அது T2ல இருந்து கொஞ்சம் இடத்துக்கு dT2 அப்படின்ற ஒரு சின்ன டெம்பரேச்சர் சேஞ்ச்ல நடந்திருக்கு in time dt. ஓகே, அதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சுன்னா dt ன்ற டைம். Then the amount of heat loss is dq is equal to ms into dt2 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய மாஸை பொறுத்தும் அதனுடைய ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பொறுத்தும் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன படிப்போம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா சின்னு சொல்லுவோம். மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா சிஎம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். ஹீட் கெப்பாசிட்டினா சி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா சிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா சிஎம். தென் வேற என்ன சொல்லுவோம்? ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் சொல்லுவோம், சிபிசிவி. சரி, இங்க ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை சிஎஸ்ன்னு, சாரி வெறும் எஸ்ன்னு சொல்றாங்க. அதை இங்க எழுதியிருக்காங்க. எம் பொறுத்து எஸ் பொறுத்துலாம் டிக்யூ இருக்கும், ஹீட் சேஞ்ச் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Therefore, rate of loss of heat is given by dq by dt is equal to ms into d2 by dt2 by dt. ஓகே, ஸோ எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது ms into dt2 by dtக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்றாங்க. mன்றது மாஸ், sன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தென் dt2 அப்படின்றது ஸ்மால் டெம்பரேச்சர் சேஞ்ச், dtன்றது ஸ்மால் டைம். ஓகே, from equation 10.15 and 10.16 we have minus ms dt2 by dt is equal to k into t2 minus t1. ஸோ ரெண்டுத்துலையுமே dq by dt தான் இருந்துச்சு இல்லையா? dq by dt தான் ரெண்டுத்துலையுமே இருந்துச்சு. ஒன்று மைனஸ் இருந்துச்சு, இன்னொன்று இல்லை. அந்த ரெண்டுத்துலையும் லெஃப்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை எழுதியாச்சு. ஸோ இப்போ இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறோம். dt2 by இங்கே இருக்கிற t2 minus t1 லெஃப்ட் சைடில் வருது, டிவைடில் வந்துடும். dt2 by t2 minus t1 is equal to minus k into இந்த ms மல்டிபிள் இருக்க வந்துச்சுன்னா டிவைட் ஆகும் by ms into dt. So which is equal to minus k into dt. m ன்றது mass of the substance, s ன்றது specific heat capacity, இதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான் ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் இல்லையா? அப்ப k வை ms ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதுதான் கேபிட்டல் k ன்னு எழுதிருக்காங்க. where k is equal to k by ms. on integrating ரெண்டு பக்கமும் இன்டெகிரல் பண்றேன். so log t2 minus t1 is equal to minus kt plus c integrating constant. So T2 is equal to T1 plus C prime e power minus KT ன்னு எழுதிருக்காங்க. where C prime is equal to e power C. Okay. Wow, 2 people are in live. Thank you. Equation 10.23 enables you to calculate the time of cooling of your body through a particular range of time. So இந்த ஈக்குவேஷன் மூலியமா என்னால என்ன பண்ண முடியும்னா ஒரு பாடி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ல எவ்வளவு சீக்கிரமா அது கூல் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. ஃபைன். For a small temperature difference, the rate of cooling due to conduction, convection and radiation combined. ஸோ ரொம்ப கம்மியான அளவு தான் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கண்டக்ஷனால எவ்வளோ தூரம் இருந்துச்சு, கன்வெக்ஷனால எவ்வளோ இருந்துச்சு, தென் ரேடியேஷனால எவ்வளோ இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இஸ் ப்ரொபோஷனல் டு த டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். இது எல்லாமே டெல்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்றாங்க. It is a valid approximation in the transfer of heat from a radiator to a room. ஸோ ஒரு ரூம்ல ஒரு ரேடியேட்டர், அதுவும் பெர்ஃபெக்ட் ரேடியேட்டரா இருந்து அது ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னா கண்டிப்பா இது வேலிட் தான். இந்த நான் சொன்ன ஃபார்முலா வேலிட் தான் சொல்றாங்க. The loss of heat through the wall of a room or the cooling of a cup of tea on the table. ஸோ ஒரு டேபிள்ல கப்ல இருக்கிற டீ கூல் ஆகுது அல்லது ஒரு பாடி ஹீட்டா இருக்குன்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த பாடியில இருக்கிற ஹீட்டெல்லாம் அந்த ரூமுடைய வால்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்படின்னா இது எல்லாத்துலயுமே இது பாசிபிள்னு சொல்றாங்க. ஃபைன். Newton's law of cooling can be verified with the help of the experimental setup shown in figure 10.20a. So இந்த செட்டப் தான் கலோரிமீட்டர் செட்டப். இதுதான் ஆக்சுவலா கலோரிமீட்டர். இதுதான் ஆக்சுவலா என்னது கலோரிமீட்டர். ஓகேவா? ஒரு பாடி அதுக்குள்ளார வாட்டர் இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு இக்னைட் பண்ணி ஹீட் பண்ண போறேன். ஸ்டிரர் வச்சிருக்காங்க கலக்கிறதுக்கு. எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்றதை இம்மர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே,
இது சரௌண்டிங் கூட டெம்பரேச்சர் லாஸ் பண்ணாம இருக்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா வேக்கம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வேக்கம் இருக்கும். தென் வெளியில ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் இது சரௌண்டிங் உடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணதுக்கு T1. T1ன்றது சரௌண்டிங் டெம்பரேச்சர். T2ன்றது இந்த பாடியுடைய டெம்பரேச்சர். ஃபைன். The setup consists of a double walled vessel. ஸோ ஒரு டபுள் வால்டு வெசல் இருக்கு. வி கண்டெய்னிங் வாட்டர் பிட்வீன் 2 வால்ஸ். 2 வால்ஸ்க்கு நடுவுல வாட்டர் இருக்கு. A copper calorimeter C containing hot water. Okay. Hot water is placed inside the double walled vessel. ஸோ அந்த டபுள் வால்டு வெசலுக்கு நடுவுல என்ன பண்ணிருக்காங்க? ஹாட் வாட்டரே எடுத்திருக்காங்க. 2 thermometers through. Okay. Just a minute. Okay, 30 minutes gets over, right? இன்னொரு 5 minutes, 6 minutesல கிளாஸ் முடிச்சிடலாமா? Okay. 2 thermometers through the cocks are used to note the temperature T2 of water in a calorimeter and T1 hot water in between the double walls. Double walls இருக்கிற டெம்பரேச்சரை மெஷர் பண்றேன். அதே மாதிரி கலோரிமீட்டருக்குள்ளார இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை மெஷர் பண்றேன். அது T2, இது T1. ஓகே. டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் வாட்டர் இன் த கலோரிமீட்டர் இஸ் நோட்டட் ஆஃப்டர் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம், அதாவது ஏற்கனவே சொன்னதுதான் 1 minute 1 minute ஒன்ஸ் அந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. A graph is plotted between log T2 minus T1 டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்க்கும் del T or T2 minus T1க்கும் ln of T2 minus T1 இந்த ரெண்டுத்துக்கும் அண்ட் டைம். ஓகே. log T2 minus T1க்கும் டைமுக்கும் நடுவுல ஒரு கிராஃப் வரையணும். ஆர் ln T2 minus T1க்கும் டைமுக்கும் நடுவுலயும் கிராஃப் வரையலாம். அப்படி வரையும் போது அது B-ல கொடுத்துருக்காங்க. log of T2 minus T1க்கும் T-க்கும் நடுவுல டைமுக்கும் நடுவுல கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. We get a straight line, right? Okay. Graph is observed to be a straight line having a negative slope as shown in figure. ஸோ கிராஃப்ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு லைன். அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் ஸ்லோப் தான் கிடைக்கும். as shown in the figure 10.20b. This is in the support of equation 10.22. ஸோ இந்த நெகட்டிவ் ஸ்லோப்பும் எனக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த ஈக்குவேஷன் 10.22 கரெக்ட் உண்மைதான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் சப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் 10.22வை சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். அடுத்தது எக்ஸாம்பிள் 10.8ன்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஃபைன். ஒரு வழியா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற ஃபிசிக்ஸ் சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். இதோட நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வேற ஒரு யூனிட்ல ஆரம்பிக்கலாம். யாருக்காவது ஏதாவது மைண்ட்ல ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க எந்த யூனிட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆப்டிக்கல் ரேஸ் அண்ட் ரேஸ், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், ஆப்டிக்கல் இந்த மாதிரி லெசன் பார்க்கலாமா? இல்லை தெர்மோ கெமிஸ்ட்ரியை தெர்மோ டைனமிக்ஸே அடுத்தது பார்த்துடலாமா? சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.